Hello everyone, welcome to my channel Indian English Easy தான். நம்ம இன்னைக்கு முதல்ல எதை பத்தி பேச போறோம்னு பாத்துக்கலாம். இப்போ நீங்க சொல்ல நினைக்கிறீங்க நைட்டினா எங்க அப்பா பிறந்த கிராமத்துக்கு போனேன், ரைட்? இது இப்போ நீங்க இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது? ரெண்டு சென்டென்சஸ் ஜாயின் பண்ணணும். நான் நேத்தி ஒரு இடத்துக்கு போனேன், அது எங்க அப்பா பிறந்த கிராமம். இல்ல நான் நேத்தி ஒரு கிராமத்துக்கு போனேன், அது எங்க அப்பா பிறந்த கிராமம், ரைட்? இது ரெண்டு சென்டென்சஸ் நம்ம ஜாயின் பண்ணணும் இங்கிலீஷ்ல, ரைட்டா? இல்ல நான் நேத்தி ஒரு மீட்டிங்க்கு போயிருந்தேன், அங்க என் பாஸ் என்ன ரொம்ப புகழ்ந்தாரு, ரைட்? சோ இந்த மாதிரி இப்போ நீங்க தமிழ் இதே நீங்க ஜாயின் பண்ணி சொல்றதால நேத்தி நான் எங்க அப்பா பிறந்த கிராமத்துக்கு போனேன், நேத்தி மீட்டிங்ல என் பாஸ் எல்லாம் ரொம்ப புகழ்ந்தாரு அப்படி சேர்த்து சொல்லுவோம். அதே மாதிரி இங்கிலீஷ்ல எப்படி சேர்க்கறது? ரெண்டு சென்டென்சஸ் அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம போன வாரமே பார்ட் 1 ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் பார்ட் 1 பார்த்துட்டோம். அதாவது WH questions words, அதாவது when, where, which, who இதெல்லாம் வச்சு ரெண்டு வாக்கியங்களை எப்படி ஜாயின் பண்றது. சோ பார்ட் 1ல வந்து நம்ம எதை பார்த்தோம்? whichயும் whoவையும் வச்சு ரெண்டு சென்டென்ஸ் எப்படி ஜாயின் பண்றதுன்னு பார்த்தோம். இன்னைக்கு நம்ம when and where இந்த ரெண்டு வேர்ட்ஸை வச்சு எப்படி நம்ம சென்டென்சஸ் ஜாயின் பண்ண போறோம் பார்ப்போம். இதுக்கு பேரு ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ். இதை நம்ம கன்ஜங்ஷனாவும் யூஸ் பண்ணலாம். கன்ஜங்ஷனா என்னது? ரெண்டு சென்டென்ஸை ஜாயின் பண்றதுக்கு யூஸ் பண்ற வார்த்தைகள். ஓகே, சோ அததான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம 30 டே சேலஞ்ச்ல இன்னைக்கு 19th கிளாஸ்ல இருக்கும். சோ தொடர்ந்து சேலஞ்ச சேனலை பார்த்துட்டே வாங்க. நீங்க இந்த 30 டேஸ்ல கண்டிப்பா இங்கிலீஷ் ஃப்ளூயண்டா பேச கத்துக்கணும். ஓகே, சோ சேனல் நீங்க மாத்திரம் பார்க்காம உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க, சரியா? சோ வாங்க போர்டுக்கு போலாம். சோ இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? Relative pronouns, how to join sentences. First நம்ம பார்க்க போறது when. So இன்னைக்கு வந்து நம்ம when and where ரெண்டுத்தை வச்சு எப்படி சென்டென்ஸ் ஜாயின் பண்ணி பார்க்க போறோம். சோ முதல்ல நம்ம பார்க்க போறது when. ஓகே, when நம்ம இங்கிலீஷ் தமிழ்ல என்ன அர்த்தம் சொல்லணும்? அப்பொழுது, அப்போது. ஓகே, சோ இதை எப்போ யூஸ் பண்ணணும்? எந்த மாதிரி சிச்சுவேஷன்ல யூஸ் பண்ணணும்? ஒரு குறிப்பிட்ட நேரமோ டைமோ பற்றி பேச, ஸ்பெசிபிக் டைம், அதே டைம் டு ஜாயின் சென்டென்சஸ். சென்டென்சஸ் ஜாயின் பண்றதுக்கு எப்போ ஒரு குறிப்பிட்ட நேரத்தை வச்சு ஜாயின் பண்றது சென்டென்சஸ் நம்ம வந்து வென்ங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவோம். ஏற்கனவே நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பண்றச்சு நீங்க ஓரளவுக்கு வெண்ட பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க. பட் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இப்போ நான் நேற்று செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சி கொண்டு இருந்தேன், அப்பொழுது ஒரு பாம்பை பார்த்தேன். ஓகே, இந்த ரெண்டு சென்டென்ஸ். நான் நேற்று செடிக்கு தண்ணீர் இருந்தேன், அப்போ ஒரு பாம்பை பார்த்தேன். சோ இது இங்கிலீஷ்ல பிரிச்சு சொல்லிச்சு ரெண்டு சென்டென்ஸா வந்துச்சு. ஐ வாஸ் வாட்டரிங் தி பிளான்ட்ஸ் எஸ்டர்டே. சோ வாட்டரிங் என்னது? செடிக்கு தண்ணி எடுத்து மட்டும் நீங்க யூஸ் பண்ற ஒரு வெர்ப் அல்லது ஒரு ஆக்ஷன் வேர்ட். இந்த செடிகளுக்கு தண்ணி எடுக்கும்போது தான் வாட்டரிங் யூஸ் பண்றோம். வாட்டர்ங்கிற வேர்டை யூஸ் பண்ணோம். நீங்க தண்ணி குடிக்கிறதுக்கு ஐ அம் வாட்டரிங் மை செல்ஃப் சொல்லாதீங்க. செடிக்கு தண்ணி எடுத்து மாத்திரம் இந்த வேர்ப் வாட்டரிங்கிற வேர்ப் யூஸ் பண்ணுவோம். சோ ஐ வாஸ் வாட்டரிங் தி பிளான்ட்ஸ் எஸ்டர்டே. ஐ saw a snake at that time. அந்த டைம்ல நான் ஒரு ஸ்னேக்க பார்த்தேன். So, இந்த ரெண்டு சென்டென்ஸ் சேர்த்து வரும்போது எப்படி வரும்? When I was watering the plants yesterday, I saw a snake. So, வெண்ணுக்கு இந்த அர்த்தம் என்னது? பொழுது. செடிகளுக்கு தண்ணி விட்டு இருந்த பொழுது நான் ஒரு பாம்பை பார்த்தேன். இப்போ நீங்க வெண்ண நடுவுல யூஸ் பண்ண விரும்புறீங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கவனிச்சு கேளுங்க. நீங்க நம்ம வெண்ண ஸ்டார்டிங்ல யூஸ் பண்ணிருக்கோம், சென்டென்ஸோட ஆர்டர் அதே மாதிரி வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வந்துருச்சுன்னா செடிக்கு தண்ணி விட்டு இருந்தேன், அப்ப பாம்பை பார்த்தேன். When I was watering the plants yesterday, I saw a snake. இப்ப நீங்க வெண்ண நடுவுல கொண்டு வரணும்னு விரும்புறீங்கன்னா அப்ப என்ன பண்ணணும்? ரெண்டாவது ஆக்ஷனை முதல்ல கூட்டணும். I saw a snake. ரெண்டாவது ஆக்ஷன் எதை? பாம்பை பார்க்கணும். அது முதல்ல வந்துடணும். I saw a snake when I was watering the plants. முதல் ஆக்ஷன். அடுத்தது வெண்ண நடுவுல வந்துச்சுன்னா ரிவர்ஸ் பண்ணிடுங்க ஆர்டர். I saw a snake when I was watering the plants. இது நீங்க எந்த டென்ஸ்ல வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்ப நம்ம பிரசன்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ் திரும்ப நம்ம செய்யற செயல்களுக்கு யூஸ் பண்ணுவோம். நான் அலுவலகத்திலிருந்து வரும் பொழுது ஒரு காஃபி குடிப்பது உண்டு. அதாவது நீங்க தினமே ஆபீஸ்ல இருந்து வந்தவங்க ஒரு கப்பு காஃபி குடிக்கிறீங்க. இது சிம்பிள் பிரசன்ட், ஏன்னா திரும்ப நடக்குது. சோ இது ரெண்டு சென்டென்ஸா வந்தா என்ன வரும்? ஐ கம் ஃப்ரம் ஆபீஸ். ஐ யூசுவலி வாடிக்கையாங்க. ஐ யூசுவலி a cup of coffee at that time. So நம்ம ஆபீஸ்ல இருந்து பாருங்க ஒரு கப் காஃபி குடிப்பேன். நம்ம ஆபீஸ்ல இருந்து வரும்போது ஒரு கப் காஃபி குடிப்பேன். சோ இந்த இடத்துல என்ன பண்ணணும்? when.
when I come from office I drink a cup of coffee. So when I use பண்ணி நீங்க இந்த ரெண்டு சென்டென்சஸ் ஜாயின் பண்ணிக்க. இதுவே நீங்க when நடுவுல யூஸ் பண்ணா நீங்க சொல்லுங்க எப்படி வரும், ஆர்டர் ரிவர்ஸ் பண்ணும். I drink a cup of coffee. ரெண்டாவது இத முதல்ல போடுங்க. When I come from office. Okay. So ரெண்டாவதா நீங்க செய்யற ஆக்ஷனை முதல்ல கொண்டு வந்ததும் எப்போ நம்ம வெண்ண நடுவுல போட்டோம்லாம். ஓகே, வெண்ண முதல்ல போட்டீங்கன்னா அதே ஆர்டர் ரீடைன் ஆகும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் ஃபர்ஸ்ட், செகண்ட் ஆக்ஷன் ரெண்டாவது வரும். ஆனா வெண்ண நடுவுல போட்டீங்கன்னா சென்டென்ஸோட ஆர்டர் ரிவர்ஸ் ஆகி வரும். ஓகே, சோ வெண்ண நல்லா புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது நம்ம வேற எப்படி யூஸ் பண்றது, வேறங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி எப்படி ரெண்டு சென்டென்சஸ் ஜாயின் பண்றது அதை பார்க்கணும். ஓகே, அடுத்தது நம்ம வேறங்கிற ரிலேட்டிவ் ப்ரொனவுனை வச்சு எப்படி சென்டென்சஸ் ஜாயின் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த வேர் வந்து நீங்க எப்ப யூஸ் பண்ணுவீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடம் அல்லது ஒரு சூழ்நிலை அல்லது நிகழ்வு சொல்லலாம். இதை வச்சு ரெண்டு சென்டென்சஸ் ஜாயின் பண்ணிட்டு யூஸ் பண்ணிட்டு நான் எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு தெரியும். இப்ப பாருங்க, இப்ப ஒரு இடத்த ஃபர்ஸ்ட் நம்ம இடத்த பத்தி பேசுவோம், அது கட்டுத சூழ்நிலை பத்தி பேசுவோம். சரி, இப்ப இடத்த பத்தி பாருங்க. நான் நேற்று ஒரு கிராமத்துக்கு சென்றேன், என் அப்பா அங்கே படித்தார். ரைட், நீங்க எந்த ஏதோ ஒரு கிராமத்துக்கு போல உங்க அப்பா படிச்ச கிராமம், ஸ்பெசிபிக்கா அப்பா படிச்ச கிராமம் தான் நம்ம குறிப்பிட்ட இடம்னு சொல்லணும். ரைவா, ஸ்பெசிபிக் அப்படின்னா என்னது, ஒரு குறிப்பிட்ட இடம். ஓகே, இப்போ இது நம்ம இங்கிலீஷ்ல ரெண்டு சென்டென்ஸ் ப்ரே பண்ணா என்ன வரும்? Yesterday I went to a village. My father studied there. Okay, ரெண்டு சென்டென்ஸ் இது ஃபுல் ஸ்டாப் வந்துச்சு. Yesterday I went to a village. Yesterday I went to a village. My father studied there. இப்போ இதை எப்படி ஜாயின் பண்ணுறது? நம்ம தமிழ்ல சேர்த்து சொல்லிட்டோம்னா, நேற்று எங்க அப்பா பிறந்த கிராமத்துக்கு நான் போனேன், இல்ல எங்க அப்பா படிச்ச கிராமத்துக்கு நான் போனேன்னு சொல்றேன். இதே மாதிரி இங்கிலீஷ்ல சொல்லணும்னா yesterday I went to a village. இதுல வேற where my father studied. Okay, so where கண்டிப்பா when மாதிரி சென்டென்ஸோட பிகினிங்ல வரவே வராது. where நடுவுல மட்டும் தான் வரும். ஓகே, சோ நம்ம ரெண்டு சேஞ்ச் பண்ணிருக்கோம். இந்த the மாற்றணும். the okay, I went to the village where my father இந்த வேற எடுத்து. Okay, so yesterday I went to the village where my father studied. So ரெண்டு சேஞ்ச் என்ன பண்ணிருக்கோம், மாத்தி தேர்டு போட்டோம், வேற எடுத்துட்டு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி. இன்னொரு எக்ஸாம்பிள், நான் ஒரு இடத்தில் வசிக்கிறேன், அங்கு வாகன போக்குவரத்து இல்லை. ஓகே, இது ரெண்டு சென்டென்ஸ். நான் ஒரு இடத்துல வசிக்கிறேன், அங்க வாகன போக்குவரத்து ஃபுல் ஸ்டாப் இருக்கு. இது நம்ம இங்கிலீஷ்ல ரெண்டு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணா என்ன வரும்? I live in a place. நான் ஒரு இடத்துல வசிக்கிறேன், there is no traffic there. அங்க டிராபிக் இல்லை. ஓகே, அங்க நடக்கு நம்ம there போடுவோம், அங்கே டிராபிக் இல்லை. ஓகே, so I live in a place where there is no traffic. So இந்த வேற எடுத்துட்டு நம்ம I live in a place where. So குறிப்பிட்ட நீங்க எந்த இடத்துல வசிக்கிறீங்க, ஒரு இடத்துல, அந்த இடத்துக்கு நம்ம குறிப்பிட்ட இடங்கிறதுனால வேறங்கிற வார்த்தை போடணும். So நடுவுல வேற போட்டு இந்த ரெண்டு சென்டென்ஸ் ஜாயின் பண்ணுறோம். I live in a place where there is no traffic. ஓகேங்களா? சோ இப்படிதான் சென்டென்ஸ் வேற வச்சு ஜாயின் பண்ணோம். குறிப்பிட்டு ஒரு இடத்த பத்தி பேசச்சு நம்ம எப்படிதான் சென்டென்ஸ் ஜாயின் பண்ணோம். அடுத்தது ஒரு குறிப்பிட்ட சிச்சுவேஷனுக்கு வேற வச்சு எப்படி சென்டென்ஸ் ஜாயின் பண்ணிட்டு. அடுத்தது வாங்க நம்ம வேற வச்சு எப்படி சென்டென்ஸ் ஜாயின் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, அது வேற ஒரு ரிலேட்டிவ் ப்ரொனவுன் தான். ஓகே, இதை நம்ம கண்டினியூஸாவும் யூஸ் பண்ணுவோம். அதாவது எப்படி யூஸ் பண்ணலாம், இடம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒரு சூழ்நிலையை வச்சு ஜாயின் பண்ணி பாக்கணும். இப்போ நான் நேற்று ஒரு மீட்டிங்கில் கலந்து கொண்டேன், அங்கே எனது வேண்டாம். இது வந்து இடம் கிடையாது, மீட்டிங் ஒரு நிகழ்ச்சி வச்சுக்கலாம், ஒரு நிகழ்வு. ரைட், சோ இதுக்கு கூட நம்ம வேற யூஸ் பண்ணலாம். இப்ப இந்த ரைட் வந்தா எப்படி வரும்? Yesterday I attended a meeting. My boss praised me. Right, என்னோட boss என்ன praise பண்ணாரு, அது மீட்டிங். ஓகே, நாளைக்கு ஒரு மீட்டிங் போனா என் பாஸ் அந்த மீட்டிங் பிரைஸ் பண்ணாரு. I attended a meeting. My boss praised me in the meeting. இது நார்மலா ஒரு வேர் போட்டு ஈஸியா ஜாயின் பண்ணி. Yesterday I attended a meeting where my boss praised me. ஓகே, சோ நார்மலா ஒரு வேர் போட்டு இந்த ரெண்டு சென்டென்ஸையும் அப்படியே ஜாயின் பண்ணி.
சேஞ்ச் பண்ணி. ஓகே, அதே மாதிரி போன வாரம் அவன் ஒரு தர்ம சூழ்நிலையில் இருந்தா. ஓகே, அவனுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. போன வாரம் அவன் ரொம்ப தர்மமான சூழ்நிலைக்கு நம்ம embarrassing situation. Embarrassing situation. Okay. So last week he was in an embarrassing situation. He did not know what to say in that situation. அவனுக்கு என்ன சொல்றது தெரியல. ஒரு full stop. எப்படி ஜாயின் பண்றதுனாலும் வேற போட்டா ஜாயின் பண்ணிடுவாங்க. Last week he was in an embarrassing situation where he did not know what to say. இது நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸ் எடுத்துக்கணும். உங்களுக்கு இது எப்படி மார்க் போச்சுன்னா நெகட்டிவ் சென்டென்ஸ் பாஸ்ல உங்களுக்கு ரீகால்க்கு போய் பாருங்க. ஓகே, நடுவில் ஒரு வேர் போட்டுட்டு இந்த ரெண்டு சென்டென்ஸையும் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இது ரெண்டுமே ஒரு சூழ்நிலை, குறிப்பிட்ட சூழ்நிலையை வச்சு எப்படி ரெண்டு சென்டென்ஸை ஜாயின் பண்ணுறது வேற வச்சுங்கிறது நம்ம பார்ப்போம். அடுத்து வாங்க ஒரு எக்ஸசைஸ்க்கு போகலாம். ஓகே, இப்போ நான் வேர் அண்ட் வேர் வச்சு சென்டென்சஸ் உங்களுக்கு ஜாயின் பண்ணிட்டு இங்கிலீஷ்ல எழுதும், நான் தமிழ்ல எழுதிட்டேன், டிரான்ஸ்லேட் பண்ணி அனுப்பும். ஓகே, நான் காய் வாங்கி கொண்டிருந்த போது என் நண்பனை சந்தித்தேன். ஸோ இந்த இடத்துல நீங்க வென் யூஸ் பண்ணணும், சென்டென்ஸ் ஜாயின் பண்ணிட்டு இது பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். சாரி, பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுங்க. அதோட சிம்பிள் டென்ஸும் காம்பினேஷன்ல யூஸ் பண்ணுங்க. அவள் கோவிலுக்கு செல்லும் போது வழக்கமாக பூக்கள் வாங்கி செல்வது ஒன்று. சோ இது பிரசன்ட் டென்ஸ், ஏன்னா அவ வழக்கமா செய்யறாங்க. ஏன்னா நெகட்டிவ் லெட்டர் நீங்க சூப்பர் பிரசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, யூஸ் பண்ணி சென்டென்ஸ் ஜாயின் பண்ணணும். ஓகே, அடுத்தது அவள் சின்ன ஊரில் வசிக்கிறாள், அங்கே நிறைய மரங்கள் இருக்கின்றன. சோ சின்ன ஊர்ல டவுன் போட்டுக்கலாம். சோ இதை நீங்க வேர் யூஸ் பண்ணணும், ரைட்டா? ஏன்னா நம்ம ஸ்பெசிபிக்கா ஒரு இடத்த பத்தி பேசுறோம், சின்ன ஊரை பத்தி பேசுவோம், அங்க நிறைய மரங்கள் இருக்கு. ரைட்? நாங்கள் மிருக கண்காட்சிக்கு செல்வோம், அங்கே ஒரு மலைப்பாம்பை பார்த்தோம். சோ அங்கேயும் ஒரு நீங்க ஸ்பெசிபிக்கா ஒரு இடத்த பத்தி பேசுறீங்க, எந்த இடத்துல நீங்க போனீங்களோ அங்க ஒரு மலைப்பாம்பை பார்த்தீங்க. சோ வென் வேர் யூஸ் பண்ணி சென்டென்சஸ் ஜாயின் பண்ணி கமெண்ட் பாக்ஸ் போட்டு அனுப்புங்க. அடுத்த கிளாஸ்ல சந்திக்கலாம். கண்டிப்பா வீடியோவை நீங்க புரிஞ்சுக்கோன்னு நினைக்கிறேன், தொடர்ந்து பாருங்க. ஓகே, தேங்க்யூ சோ மச்.